ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நூல்கோலும் பட்டர் பீன்ஸும் வச்சு ஒரு சூப்பரான கூட்டு செய்யலாமா? வாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு நூல்கோல் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கப்பில் பாசிப்பருப்பும் பட்டர் பீன்ஸும் எடுத்துருக்கிறேன். அப்போ எப்பயும் போலவே தான் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு பழுத்த தக்காளி, பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, நூல்கோலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி குக்கரில் போட்டுக்கணும். அடுத்தது இந்த பட்டர் பீன்ஸை போட்டுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே இல்லை. அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துற வேண்டியது தான். பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி, அப்புறம் அந்த சின்ன வெங்காயம் அதெல்லாம் குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம், அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு மூழ்கிற அளவு தண்ணி வச்சு குக்கரை மூடி அடுப்பில் வச்சிட வேண்டியதுதான். வச்சுட்டு ஒரு 4-5 விசில் வந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், 2 காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து, அதுக்கப்புறம் இந்த வெந்த குக்கரில் இருக்குது இல்லையா, அது வெந்ததை தூக்கி இதில் கொட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், சூப்பரான ஒரு டிஷ் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சத்தானது. அதிகமாக பிபி, சுகர் இந்த மாதிரி இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு 2 நாள் இந்தமாரி கூட்டாக நூல்கோலை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், சூப்பரான சத்தான சுவையான ஒரு நூல்கோல் பட்டர் பீன்ஸ் கூட்டு ரெடி.